தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை இலச்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். நாம் வாசித்த இந்த பகுதி தேவனுடைய அங்கலாய்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதான இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கின்ற பாவங்களை இந்த பகுதியில் அவர் சுட்டி காண்பிக்கின்றார். அது நமக்கு நல்ல முன் உதாரணமாகவும் இருக்கிறது. அதாவது நம் வாழ்வில் இஸ்ரவேலர்கள் என்ன பாவங்களில் ஈடுபட்டார்களோ செய்தார்களோ அதில் நீங்களும் நானும் விழக்கூடாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறதைத்தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். சரி, இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரையில் பொதுவாக அவர்களை பற்றி வேதத்தில் நாம் பல இடங்களில் படிக்க முடியும். உதாரணமா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 - 28 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 - 28 வசனங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்பதை அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 43வது அதிகாரம் ஏசாயா 43:1 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அதே 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர்கள் தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். So they got much privileges. அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்தார். பொதுவாக இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்ற பொருளில் தான் அர்த்தமாக வருகிறது. ரோமர்கிழ நிருபத்தில் கூட பவுல் சொல்லுகிறார், இது ஒரு இஸ்ரவேல், ஒரு யூதன் என்று சொல்லும் போது அவர்களுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் என்பதை அங்கே பட்டியலிடுகிறார். அவர்களுக்கு அதாவது தேவ ஆராதனை அவர்களுடையது, புத்திர சுவிகாரம் அவர்களுடையது, உடன்படிக்கைகள் அவர்களுடையது, வாக்கு தத்தங்கள் அவர்களுடையது. ஏன் கிறிஸ்து கூட அந்த சந்ததியில் பிறந்தாரே என்று சொல்லி பவுல் இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த பிரிவிலேஜஸ், அந்த பாக்கியங்களை, ஸ்லாக்கியங்களை அவர் சுட்டி காண்பிக்கிறார். சரி, இந்த பகுதியின் அடிப்படையில் ஏசாயா 43:1 அவர்கள் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்றும் தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்றும் காணலாம். அடுத்த வசனம் 43:2 நாம் வாசிக்கிறோம், they are protected by God. அவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதை நாம் யாத்ராகமத்திலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி விடுதலை பெற்று அவர்கள் வந்த அந்த சமயங்களில் அவர்களுக்கு தேவன் தேவையான பாதுகாப்பை கொடுத்தார். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார், உணவை கொடுத்தார், தங்கக்கூடிய இடத்தை கொடுத்தார், அவர்களுக்கான பாதுகாப்பையும் அவர் கொடுத்தார். அடுத்து 43வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர்கள் தேவனால் கனம் பெற்றவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அவர்கள் தேவனால் கனம் பெற்றவர்கள். அடுத்து 7வது வசனத்தில் 43:7 அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கலாம். மறுபடியும் அதே அதிகாரம் 10, 12 போன்ற வசனங்களில் அவர்கள் தேவனுடைய சாட்சிகள் என்றும் அவர்கள் பெயர் பெற்றிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கிறார். மறுபடியும் 43:21 மேலாக நாம் வாசிக்கும் போது
தேவனை துதிப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்று கேட்டால், ஏசாயா 43 1 28 வசனங்களில் அவர்கள் தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் கனம் பெற்றவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். 6வது சிந்தித்தோம், அவர்கள் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இப்ப கொஞ்சம் யோசிங்க, இவ்வளவு ஸ்லாக்கியங்கள், இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிற்கால வாழ்வு அது பாவம் செய்யக்கூடியதாக, அதாவது பாவத்தை தொடர்ந்து போன ஒரு வாழ்வாக இருந்தது. அதைத்தான் இங்கே தேவன் அவர்களை குறித்து அங்கலாய்க்கிறதை, அவர்கள் கண்டிக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, இப்ப இஸ்ரவேலர்களுடைய பாவங்கள் என்ன, பாவங்கள் என்னன்னு இங்க அவர் லிஸ்ட் பண்றார். முதலாவது, நீங்கள் 6வது வசனத்தில் நாம் படித்தால் அவர்கள் செய்த பாவம் என்ன? they forgot God's word. அவர்கள் தேவனுடைய கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தார். தேவ வசனத்தினால் அவர்களை பலப்படுத்தினார், அவர்களை உற்சாகப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையே அவர்களை பராமரித்தது, அவர்களை பாதுகாத்தது, வழி நடத்தியது. ஆனால் நாளடைவு போக போக என்னானது? they forgot God's word. அவர்கள் தேவ வார்த்தையை மறந்தார்கள். அடுத்து அவர்கள் செய்த பாவம் என்ன? இதற்கு இன்னொரு வசனத்துக்கு கூட நான் ரெஃபர் பண்ண விரும்புறேன். ஓசியா 5:5 நீங்கள் படித்தால் அவர்கள் அகங்காரமாய் நடந்து கொண்டார்கள். 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. சோ அவர்கள் அகங்காரமாக ஒரு பெருமையுள்ள இருதயத்தோடு அவர்கள் நடந்து கொண்டார். அடுத்து அவர்கள் செய்த பாவம், இதே ஓசியா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 7 போன்ற வசனங்களை நாம் படித்தால் அவர்கள் தேவ பக்தியை வெறுத்தார்கள். they denied godliness. அவர்கள் தேவ பக்தியை வெறுத்தார்கள். தேவ பக்திக்கான வாழ்வை அவர்கள் வாழாமல் போனார்கள். அடுத்ததாக இவர்கள் என்ன செய்தார்கள்? ஓசியா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தால் அவர்கள் அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள். அவிசுவாசிகளைப் போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவிசுவாசிகளோடு அவர்கள் ஐக்கியம் வைத்திருந்தார்கள். அப்புறம் மறுபடியும் ஓசியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார். they did adultery. அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். ஓசியா 6:10, 9:9, 4:12 போன்ற வசனங்களை நாம் காணலாம். அதைத் தொடர்ந்து அவருடைய பாவம் என்ன? தேவனை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்தார்கள். they went away from God. they forgot God. இன்னொரு வார்த்தையில் பேக் ஸ்லைடிங். அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் விலகி போக முயற்சிச்சாங்க. தேவனை விட்டு விலகி பின்மாற்றம் அடைஞ்சாங்க. அத ஓசியா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் காணலாம். கடைசியாக ஓசியா 13ஆம் அதிகாரம் 1-2 போன்ற வசனங்களில் பார்த்தால் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இதுதான் இஸ்ரவேலர்களுடைய பாவங்களாக இந்த ஓசியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. சரி, இப்ப இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் எச்சரிப்பை பெறக்கூடியவர்களாக இருக்கும். நான் வாசித்த 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை பேசிக் டெக்ஸ்டா வச்சு இஸ்ரவேலர்களுடைய பாவங்கள் என்ன என்பதை இந்த புத்தகம், இந்த தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை மறந்தார்கள். 2வது, அகங்காரமாய் நடந்து கொண்டார்கள். 3வது, தேவ பக்தி அவர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் அவபக்தியாய் அவர்கள் நடந்து கொண்டார்கள். 4வது, அவிசுவாசிகளோடு அவர்கள் ஐக்கியம் வைத்திருந்தார்கள். 5வது, வேசித்தனம் செய்தார்கள். தேவனை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க, பின்மாற்றமானார்கள். அப்புறம் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஒரு உதாரண எச்சரிப்பை நாம் கவனிப்பது மிக அவசியம். நமது வாழ்வில் கூட அநேக முறை இப்படிப்பட்ட பாவங்களில் நாமும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பல வேளைகளில் தேவனுடைய
வசனத்திற்கு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, ஏன் தேவ வார்த்தையை படிக்க கூட முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். நமக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. அப்ப தேவ வார்த்தையை மறக்காதவர்களா நம்ம இருக்கணும். சில வேளைகள்ல பாருங்க, நாமும் அகங்காரமாக நடந்து கொள்ளுகிறோம். தேவ பக்தியான வாழ்வை நம்மால் வாழ முடிகிறதில்லை. நாம் அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாம் தேவனை விட்டு விலகி போக முயற்சிக்கிறோம். மனிதனுடைய சிந்தைகளை பயன்படுத்துகிறோம். நம்முடைய அறிவை பயன்படுத்தி தேவனை விட்டு விலகி போக நாம் முயற்சி செய்கிறோம். விக்கிரக ஆராதனை கூட அப்படி என்றால் என்ன? நாம் தேவனை முதலிடம் வைப்பதற்கு பதிலாக நாம் ஒரு நபரையோ பொருளையோ அது நமக்கு முக்கியமானதாக அதை நாம் பிரதானமாக வைத்தோம் என்றால் அதுவே நம் வாழ்வில் விக்கிரகமாக அது மாறிவிடுகிறது. எனவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வேதத்தை மறக்காதவாறு, பெருமை இல்லாதவாறு, தேவ பக்தியோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவிசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளாதவர்களாக, தேவனை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போகாதவர்களாக, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.